அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாக்கியமான பத்ர் சஹாபாக்களுடைய நினைவு கூறக்கூடிய இரவிலே வல்ல அல்லாஹ் நம்மை இங்கே அமர்த்தியிருக்கிறான். இன்றைய தினம் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த, சொல்லப்போனால் இன்றைக்கு நீங்களும் நானும் முஸ்லீமாக மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கிய காரணமானவர்கள் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டு தங்களை அர்ப்பணித்த, தியாகம் செய்த உத்தம பத்ர் வீர சுகதாக்கள். அவர்களை நினைவு கூறும் பொருட்டு ஒவ்வொரு ரமதானுடைய வருடத்திலும் 17வது இரவிலே அவர்களுடைய திருநாமம் பெயர்கள் வாசிக்கப்பட்டு நாம் யாசீனை ஓதி அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய வழக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மேலோட்டமாக ஒரு சில வரிகளை மட்டும் நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். நீண்ட பெரிய உரையெல்லாம் இல்லை. பத்ர் யுத்தம் நடந்தது ஹிஜ்ரி 2வது வருடத்திலே, ரமதான் மாதம் நோன்பு வைத்திருக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த யுத்தம் நடந்தது. கிபி 624. இந்த யுத்தத்தின் பின்னணி காரணம் நமக்கு தெரியும். தொந்தரவு, இடைஞ்சல், கஷ்டம், நெருக்கடி தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு முகமது நபிக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் மக்காவில் இருக்கும் வரை. ஒரு கட்டம் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது அல்லாவின் உத்தரவு வந்தது, மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னாடி இந்த நெருக்கடியும் துன்பமும் தொந்தரவும் நின்றுச்சா அப்படின்னா நிற்கலை, தொடர்ந்தது, மீண்டும் தொடர்ந்தது. ஒன்றை புரியுங்கள், உலகத்தில் நல்லவர்களாக இருந்தால் தொந்தரவு வந்து கொண்டே இருக்கும், நல்லதை செய்தால் தொந்தரவுகள், நெருக்கடிகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் நாம் அவ்வளவுதானா என்று நினைக்க வேண்டாம். அவர்களுக்குத்தான் அல்லாவின் உதவியும் வரும். யாருக்கு தொந்தரவுகளும் இளைஞர்களும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் வருகிறதோ அவர்களுக்குத்தான். அப்படி என்றால் என்ன பொருள்? அல்லாஹ்வின் உதவி அடுத்து வர இருக்கிறது என்று பொருள். முகமது நபியை விட நல்லவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. முகமது நபியை விட ஆகச்சிறந்த மனிதர் உலகத்தில் யாருமே கிடையாது. அவர்களுக்கு வந்தது தொந்தரவு, இடைஞ்சல். எனவே தான் அவ்வளவு தொந்தரவுகளையும் வாங்கி கொண்டு உலகத்தில் நல்லதை மட்டுமே கொடுத்தார்கள் பெருமானார். மரத்தை பாருங்கள், எல்லாரும் கல்லை விட்டு அடிக்கிறார்கள், கல்லை விட்டு வீசுகிறார்கள். நல்ல கனிந்த பழத்தை தரக்கூடியது அடியை வாங்கி கொண்டு பழத்தை தான் தருகிறது, இல்லையா? அதே போன்று பெருமானார் அடிகளையும் சொற்களையும் வாங்கி கொண்டு இந்த உலகத்துக்கு நல்லதே கொடுத்தாங்க. ஒரு சாம்பிள் போதும். உதாரணம், உபய் இப்னு சலூல், முனாஃபிக்கினுடைய ஒட்டுமொத்த கூட்டத்தின் தலைவன், ரசூலுல்லாவுக்கு குழி பறித்து அவங்கள மொத்தத்தையும் உள்ள தள்ளி ரசூலுல்லாவுக்கு எதிராக மதீனாவில் செயல்பட்ட முக்கியமானவன் அவன் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய நசீபை பாருங்கள், அவருடைய பெத்த புள்ள அப்துல்லா சஹாபியாக இருந்தாங்க. மஃபாத்தான பின்னாடி இவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார், எங்கள் அப்பா உங்களுக்கு எதிராக எவ்வளவோ பண்ணியிருக்காரு, எவ்வளவோ சேட்டை பண்ணியிருக்காரு, எவ்வளவோ உங்களுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் நீங்கள் பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கணும். அவர் ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார், நீங்கள் செய்யுந்தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. என்ன? மௌத்தான பின்னாடி சொல்லி விட்றாரு பையன்ட்ட. அதாவது முன்னாடியே சொன்னது, மௌத்துக்கு பின்னாடி பையன் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறான், என்ன செய்யணுமாமா? நீங்கள் போட்ட ட்ரெஸ்ஸை அவருக்கு கொடுக்கணுமா, அதுதான் அவருக்கு கஃபனாக இருக்கணுமா. நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தீங்களோ அது அவருக்கு கஃபனாக இருக்கணுமா. சரி, செஞ்சிடலாம். ரெண்டாவது, அவருக்கான நீங்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணுமா. சரி, செஞ்சிடலாம். பின்ன அவருடைய ஜனாசா நீங்கள் தான் தொழ வைக்கணுமா, அவருடைய ஜனாசா நீங்கள் தான் தொழ வைக்கணுமா. இந்த மூணுமே எங்கள் அப்பா எனக்கு சொன்னது. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த மூணு செய்யாதீங்க. அது பையன் இந்த எவ்வளோ பெரிய பையன் தெரியுமா அவன். இந்த மேல உள்ள ரெண்டை கூட ஓகே, நீங்களாம் போய் தொழ வைக்கக்கூடாது. ஐயோ, அப்படி சேட்டை பண்ணியிருக்காங்க. ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன் தஸ்தக்ஃபிர் லஹும் அவுலா தஸ்தக்ஃபிர் லஹும், நீங்கள் இந்த முனாஃபிக்கீன்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் 70 தடவை மன்னிப்பு கேட்டாலும் நான் அவர்களை மன்னிக்கப் போவதில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். 70 தடவைக்கு மேலே மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிருவேன் அல்லாஹ் சொல்லியிருந்தா அவனுக்காண்டி நான் கேட்பேன். நாங்கள் 70 தடவைக்கு மேலே கேட்டு அவனை மன்னிக்கிறதா இருக்குது, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருந்தா நான் கேட்பேன். இதுதான் நல்லவர்களின் ஆக மொத்த உருவம் நபி என்று சொன்னேன். அந்த நபிக்கான இடைஞ்சல் தான், கஷ்டம் தான் பத்ர் யுத்தம். அங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்து நல்ல வாழ்க்கையை வாழலாம், ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை வாழலாம், ஒரு நல்ல ஒரு நிலையில் இந்த மார்க்கத்தை வளர்த்தலான்னு நினைக்கும் பொழுது 2வது வருஷமே பின்னாடி வந்துட்டாங்க, துரத்திக்கிட்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பல இடைஞ்சல் கொடுத்தார்கள். அதனுடைய மொத்த ரூபமாக பத்ர் இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியை பத்ரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, அல்லாஹ் உதவியை கொடுத்தாங்க. 11 விதமான உதவிகளை கொடுத்தான். நான் வரியாக வாசிக்க தான் போகிறேன். 11 விதமான உதவியை பத்ர் யுத்தம் கண்டது. முதல் உதவி, அல்லாஹ் மலக்குகளை வச்சு இந்த சண்டையை போடலை, அல்லாஹ் மனிதர்களை வச்சு இந்த சண்டையை போடல, மலக்குகளை இறக்கி விட்டான். போங்க நீங்கள் கீழே,
என்னுடைய அடியாருக்கு, என்னுடைய சஹாபாக்களுக்கு, என்னுடைய தூதருக்கு உதவியா நீங்க போங்க என்று அல்லாஹ் அனுப்பி வைத்தார். எத்தனை வந்தார்கள்? குர்ஆன் சொல்லுது பிஹம்சத்தி ஆலாஃப், 5000 மலக்குகள் வந்தாங்க. அவங்க மொத்தமே 1000 பேர் தான் இருந்தாங்க. இங்க 313 பேர். ஆனால் அல்லாஹ் அனுப்புனது 5000 மலக்குகள் அனுப்புனா ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ் நேரடியாக களத்துக்கு வந்தான். நேரடியாக அல்லாஹ் களத்துக்கு வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் வந்து சண்டை போட்டானா? அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக வந்துச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால்ல சொல்றான், ஃபலம் தக்துலுஹும் வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும். நீங்க அவங்கள்ட்ட சண்டை பிடிக்கல, நாம தான் சண்டை பிடிச்சோன்றான்ல. நீங்க அவங்களுக்கு எதிராக அம்பத்துக்கு எரியல, நாம தான் எரிஞ்சோன்றான்ல. தன்னை இணைத்து சொல்லுகிறான். அப்ப நேரடியாக அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்த இடம். மழை பெய்தது, அந்த இடத்தில் மழை பெய்தது. மழை பெய்தது என்ன பெரிய உதவியான்னு கேட்காதீங்க. அவங்க போய் இறங்கின இடம் எப்படியான இடம்னா அப்படி கரடு முரடான ஒரு இடம். அங்கே ஒரு மஷோரா சொன்னார் ஒரு சஹாபி, ஹுபாப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொன்னார். போனவொன்னு ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல இருந்தாங்க. நபிகிட்ட கேட்டாங்க, இந்த இடத்துல தான் நிற்கணுமா அல்லது உங்களுடைய சாய்ஸா அல்லது அல்லாஹ்வுடைய வஹியான்னு கேட்டாங்க. இந்த இடத்துல நிற்கிறது எதிரிகளை எங்கிருந்தா அட்டாக் பண்ணணுங்கிறது உங்களுடைய சாய்ஸா அல்லாஹ்வுடைய உத்தரவான்னு கேட்டாங்க. இல்லை நான் தான் இதை தேர்வு செஞ்சுருக்கேன். அப்படின்னா இங்கே வேண்டாம் நபியே, அந்த இருக்கு பாருங்க அந்த இடம், அங்கே போயிடலாம். அது கொஞ்சம் நல்ல இடமா தெரியுது. மட்டுமல்ல, ஏதாவது மழைகளை பெஞ்சா கூட இந்த இடம் சகதியாயிரும், சேரமாயிரும், அங்கே நல்லா சூப்பராக இருக்கும்னாங்க. அதே மாதிரி போனாங்க பாருங்க, அன்னைக்கு ராத்திரி மழை பெஞ்சுது. இந்த இடத்த வந்து எதிரிகள் பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த இடத்துல நிற்க கூட முடியல, சேரும் சகதியமாக இருந்துச்சு. அங்கே முஸ்லீம்கள் பிடித்த இடம் மழைலாம் பெஞ்சு அந்த இடம் அப்படி ஒரு சரியாக செட் ஆகி வந்து நின்றுச்சு. அப்போ இறைவனுடைய உதவி மழையாக கிடைத்தது. மூணாவது. நாலாவது, அல்லாஹ் இந்த முஸ்லீம்களுக்கு எதிரிகளின் எண்ணிக்கையை குறைச்சி காமிச்சான். அவங்க 1000 பேர் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது யுரீக்குமூஹும் இதில் தகைத்தும் ஃபி அயுனிக்கும் கலீலா. உங்க கண்ணில் பார்வையில் அவங்களுடைய கூட்டத்தை கம்மியாக நம்ம காமிச்சோம். ஏன்? ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க, ரொம்ப பயப்படாதீங்க, அடிச்சு தும்சம் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்த அல்லாஹ் குறைவாக காமிச்சான். இதுக்கு ஆப்போசிட்ல அவங்களுடைய பார்வையில் முஸ்லீம்களை எப்படி காமிச்சான்? அல்லாஹ் கூட காமிச்சான், அதிகமாக காமிச்சான். 300 பேர் சொச்ச இருந்தாலும் அவங்க பார்வையில் எப்படி தெரிஞ்சா இவ்வளோ பேரும் நம்ம எப்படி தாக்கு பிடிக்க போகிறோன்ற ஒரு எண்ணத்தை கூடுதலாக அல்லாஹ் காமித்து கொடுத்தான். அதே மாதிரி அவங்களுடைய உள்ளத்திலே, ஏழாவதாக அவர்களுடைய உள்ளத்திலே ருஅபு என்கின்ற பயத்தை போட்டுட்டான். யாருடைய உள்ளத்தில்? எதிரிட்ட. அவ்வளோ ஆயுதங்கள் இருக்கு, எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, பலம் இருக்கு, ஆனாலும் கூட இவங்களை ஜெயிப்பமா மாட்டாமான்னு சந்தேகம் வந்து போச்சு. ஒரு விஷயத்தில் சந்தேகம் வந்துருச்சு, தடுமாற்றம் வந்துருச்சுன்னா அது கதை க்ளோஸ் தான், கந்தல் தான், இல்லையா? அதே மாதிரி மலக்குகளை இறக்கி விட்டு அல்லாஹ் நேரடியாக தன்னுடைய மலக்குகளை சண்டை போட வச்சான். சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் ஒருத்தர் பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடுவேன், ஆனால் பார்த்தா எனக்கு முன்னாடி யாரோ போய் ஒருத்தர் அவரை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. நேரடியாக நாங்கள் மலக்குகள் எல்லாம் பார்த்தோம் பத்ர் யுத்தத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் ராத்திரி அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் ஒரு கனவை காண்பித்தான். அந்த கனவுல அல்லாஹ் சொல்லிட்டான், நாளைக்கு உங்களுக்கு வெற்றி தான் சொல்லிட்டான். நாளைக்கு உங்களுக்கு வெற்றி தான், கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறத எப்படி சொன்னால் சுப செய்தியாக அல்லாஹ் சொன்னான். ஏற்கனவே நபிமார்களுடைய வரலாறு நம்ம படிச்சுட்டு வர்றோம். நபிமார்கள் காணுகிற கனவு வஹி, அது வஹிதான். வஹியாக அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களுக்கு நாளைக்கு வெற்றி என்று அல்லாஹ் சுப செய்தி சொல்லிவிட்டான். சுப செய்தி சொல்லிவிட்டானே, சரி கொஞ்சம் அசால்ட்டா ரசூலுல்லாஹ் இருந்தாங்களா? இல்லை. அல்லாட்ட சுப செய்தி கிடைச்சாலும் அல்லாட்ட மண்டாடிட்டே இருந்தாங்க. துவா செய்கிறது ரசூலுல்லாஹ் விடவே இல்லை. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய உதவிகளில் ஒன்று, அந்த யுத்தத்தில் களத்தில் நிற்காங்க, எதிரில் அந்த சைடு எதிரிகள் நிற்கிறாங்க. இங்கே நிற்கக்கூடிய சஹாபாக்களுக்கு, இந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் ஒரு சின்ன தூக்கத்தை கொடுத்தான். என்னங்க அது? எப்படிங்க தூக்கம் வரும்? வெளியூர் பயணம் போகிறோம், ஏர்போர்ட்டில் போய் ஒரு 4 மணி நேரம் நிற்க வேண்டியது இருக்குது, நிறைய லக்கேஜ்லாம் வச்சுருக்கோம். எப்படி இருக்கும்? திக்குன்னு இருக்கும். நம்ம லக்கேஜ்லாம் போய் சேருமா அல்லது சேராதா? என்ன ஆகும் கதை? நாளைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்குது, அல்லது நாளைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்குது, நாளைக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஒருத்தரை பார்க்க போகிறோம். கதை கூடுமா கூடாதா? ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் கண்ணு உறங்காது. கண்ணு விழிச்சு தான் இருக்கும், ஆனால் உள்ள உறங்காது, இல்லையா? பார்க்குறோம். நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் அல்லது ஏதோ ஒரு டெத்து, ஏதோ ஒருத்தருடைய சோக நிகழ்ச்சி நடந்திருக்கு, ராத்திரி தூக்கம் வரும்? இங்கே பாருங்க, போர்க்களத்தில் வந்து நிற்கிறாங்க, எதிர்த்தாப்புல ஆயுதங்களோடு எதிரிகள் நிற்கிறாங்க, இவங்க எல்லாம் அப்படி தூங்கி விழுகிறாங்க. சஹாபாக்கள் வரலாற்றில் வருது, அப்படி நின்றுக்கிட்டே அப்படி தூங்கினாங்க, தலையெல்லாம் அப்படி சாஞ்சுது, வைத்திருந்த அந்த ஆயுதங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆடிச்சு. எதிரிகள் பார்த்தா என்னடா இங்கே தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம கூட நிற்கிறான், எதிர்த்தாப்புல வந்து நிற்கிறான், இப்படி தூக்கம் வந்திருக்க அப்படின்னு பார்த்து, அப்படி என்றால் இவர்கள் யார், எப்படி நம்மளை இவங்களை சமாளிக்க போகிறோன்ற கூடுதலான ஒரு பயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. சின்ன படை பெருங்கொண்ட படையை அல்லாஹ் வெற்றிகளில் செய்தான். வெறும் 300 பேர் தான், ஆனால் 1000 பேர்களை வெற்றி கொண்டார்கள். இது எல்லாத்தையும் அல்லாஹ் இந்த பத்ர் என்ற யுத்த களத்தில் ஏற்படுத்தி கொடுத்தான். இதற்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ஒன்று தான், அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய தவக்குல். ஒன்றை புரிங்க, இன்னைக்கு உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு யுத்தங்கள். இன்னைக்கு ஈரான், நேற்று காசா, அதுக்கு முன்னாடி ஈராக்கு, அதுக்கு முன்னாடி யேமன், சிரியா, எல்லாத்தையும் பின்னாடி பாருங்க,
எல்லாம் ஏதோ ஒரு முஸ்லீம் நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கும், ஏதோ முஸ்லீம்களுடைய நிலப்புலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல் என்ன? நீங்கள் நுட்பமாக கவனித்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன முஸ்லீம்களுடைய அந்த கொள்கையும் அவர்கள் உலகத்திற்கு காட்டக்கூடிய பண்பாடுகளும் நாகரிகமும் பெருகிவிடக்கூடாது, மொத்தமும் அங்க பக்கம் மக்கள் சாஞ்சிடக்கூடாது என்பது மிக முக்கியமான நோக்கம். எனவே தான் அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்க ஒளிய வாயால ஊதி அணைக்க பார்க்குறாங்க. இவங்க ஊதுறது என்ன? சிமினி விளக்கில் இருக்கக்கூடிய நெருப்பா, அல்லது பெட்ரூமாஸ் லைட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த புகையா ஊதி அணைக்கிறதுக்கு? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ் இதை பரப்புவான், பரிபூர்ணப்படுத்துவான், சம்பூர்ணமாக்குவான் அல்லாஹ் சொல்றான். அதை தான் பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் நேரடியாக காமித்தான். இன்றைய காலகட்டத்தில் பத்ர் யுத்தத்தின் இந்த நாளின் வழியாக வல்ல அல்லாஹ்விடத்தில் நாம் எதிர்பார்க்க வேண்டியது அல்லாஹ்வுடைய பேருதவியை. ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்திற்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தர வேண்டும். இந்த புனிதமான பத்ர் நாளினுடைய பரக்கத்தினாலே, சஹாபாக்களுடைய ஒரு தரமான பரக்கத்தினாலே அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் விடிவை தர வேண்டும், அமைதியை உலகத்திற்கு தர வேண்டும். அமைதியை சீர்கெடுக்க யார் முயலுகிறார்களோ அந்த ஏகாதிபத்தியத்திற்கு அல்லாஹ் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அநியாயமாக அக்கிரமமாக ஆட்சி செய்ய, அதிகாரம் செய்ய துடித்து கொண்டிருக்கிற, உலக நாடுகளை அடிமையாக்க அதில் இன்பம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏகாதிபத்தியத்துக்கு அல்லாஹ் இதிலேயே அல்லாஹ் ஒரு முடிவை கட்ட வேண்டும் என்று வல்ல அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்போ இன்ஷா அல்லாஹு தஆலா யாசின் ஓதுவோம். யாசின் ஓதி முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் பத்ர் சஹாபாக்களுடைய பெயர்களை இன்ஷா அல்லாஹ் வாசித்து துவா செஞ்சுக்கலாம் இன்ஷா.